அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹுடைய தூதரால் சிறப்பிக்கப்பட்ட ஒரு நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அந்த நாளிலே அல்லாஹுவை வணங்குவதற்காக அவருடைய தூதர் எவ்வாறு காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் வணங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்தவர்களாக நாம் இந்த நாளிலே அல்லாஹுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நாளும் ரமலானுடைய மாதமும் இந்த 2 நாளுக்கும் உள்ள சிறப்பு என்பது வேறு எந்த நாட்களுக்கும் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். ஆஷுரா எனும் இந்த நாளையும் ரமலான் எனும் இந்த மாதத்தையும் தவிர வேறு எதையும் ஏனையவற்றை விட சிறப்பித்து தேர்ந்தெடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றிருப்பதை நான் பார்த்ததில்லை என்று சொல்லி சஹாபாக்கள் சொல்லக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த நாள் என்பது ரமலான் மாதம் எப்படி சிறப்பானதோ அதுபோலவே இந்த நாளும் மிகவும் சங்கையான நாள், சிறப்பிக்கப்பட்ட நாள், அல்லாஹ்வின் தூதரால் சிறப்பித்த ஒரு நாள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றிய நாள்னு சொல்லி அந்த நாளுக்கு நோன்பு நோட்டுறா சொல்கிறாங்களா இல்லையா? அந்த நாள் எப்படிப்பட்ட நாள், அந்த நாளில் அல்லாஹ் எப்படிப்பட்ட தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினான் என்பதையெல்லாம் என்ன செய்யணும், நாம் விளங்கி கொள்ளணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு எல்லாரும் பரவலாக படித்திருப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு என்ன செய்து, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாரு, அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அங்கே வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு மனிதரை கொலை செய்து விடுகிறார். அது தண்டனைக்கு அஞ்சு என்ன செஞ்சு வேறொரு பகுதிக்கு போயிடுறாரு. அங்கே போய் சில ஆண்டுகள் ஒருவர்கிட்ட ஆடு மேய்க்கக்கூடியவராக வேலை செய்து அவருடைய அதை மகராக கொடுத்து திருமணம் செய்கிறார். திருமணம் செய்து திரும்பவும் தான் வசித்த பகுதிக்கு திரும்பும்போது அவருடைய தூர் சினாய் மலையில் என்ன செய்து ஒரு நெருப்பு தெரியுது. அந்த நெருப்பை கண்டுட்டு அவர் என்ன செய்கிறார், குடும்பத்தாரை அங்கே இருக்க சொல்லிவிட்டு, நான் போய் ஏதாவது அங்கே வெளிச்சம் தெரியுது ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து உங்களுக்கு இங்கே வெளிச்சத்தை ஏற்படுத்துவதற்காகவாவது போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அங்கே போனால் அவர் எல்லாம் என்ன செய்யறான், அவரோடு பேசுகிறான், எல்லாம் பயந்துடுறார். அப்போ தான் இந்த சம்பவம்லாம் நடக்குது. உங்கள் தடியை கீழே போடுங்க அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அவர் போடுறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, தடியை போடுகிறார்கள். அது பாம்பாக மாறுது, பயந்துட்டு ஓடாதீங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான், அல்லாஹ் அவரை தூதராக தேர்ந்தெடுத்து அதற்கு பின்பு என்ன செய்யறான், அல்லாஹ் ஃபிரௌன்கிட்ட போன்னு சொல்கிறான். ஃபிரௌனிடத்தில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை பிரச்சாரத்தை செய்யுங்கள், அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவர் என்ன செய்யார், எனக்கு நாக்கில் முடிச்சு இருக்கு, பேச வராது, என்னுடைய சகோதரனையும் எனக்கு துணையாக அனுப்புன்னு சொல்ல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்து அவருக்கு துணையாக அனுப்புகிறான். அப்படி போய் தான் என்ன செய்கிறார், ஆரம்பத்தில் ஹாரூன்கிட்ட போய் மூசா ஃபிரௌன்கிட்ட போய் பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் ஃபிரௌன் எப்படி சொல்லிட்டு இருக்கான், நான் தான் அல்லான்னு சொல்லிட்டு இருக்கான். இறைவனுக்கெல்லாம் இறைவன் நான் தான், ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நான் தான் இறைவன் என்று சாதாரண அரசன் மட்டும் சொல்லிட்டு இல்லை, நான் இறைவன் என்று சொல்லி கொண்டிருந்தவன் அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்கணும்னு என்ன செய்யறான், கடுமையான அவனுக்கு கோபம் வந்துடுது. அப்போ சில அத்தாட்சிகளை இவர் வெளிப்படுத்துகிறாரு. அப்போ தான் சூனியக்காரர்கள் அழைத்து அல்லாஹ் போட்டி வைக்கிறான். போட்டி வைத்த பின்பு என்ன செய்யப்படுது, அதில் போட்டியில் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வின் கட்டளையோடு அவர் செய்யக்கூடிய அந்த அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த அற்புதங்களை பயன்படுத்தி அவருடைய சூனியக்காரர்களை வென்று விடுகிறார். சூனியக்காரர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஹாரூன் மூசாவுடைய இறைவனை நாங்கள் என்ன நம்பிக்கைக்குள்ள இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ இத்தனை பெரிய சம்பவங்கள் நடக்குது. இதற்கு பின்பு என்ன நடக்குது அப்படின்னா, போய் என்ன செய்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் முறையிடுகிறார்கள். நீ பிடிச்சி வச்சிருக்க பனு இஸ்ரவேலர்களை அடிப்படுத்தி வச்சிருக்கீங்களா இல்லையா, அவர்களை விடுதலை பண்ண சொல்லி கேட்குறாங்க. மறுக்கிறான் ஃபிரௌன். அதற்கு பின்பும் என்ன செய்யுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களையெல்லாம் என்ன செஞ்சுறாங்க, அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இரவோடு இரவாக அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது தான் மிகப்பெரிய அற்புதத்தை ஒட்டுமொத்த உலக மக்களும் அதில் பெற வேண்டிய படிப்பினையே அல்லாஹ் வச்சுருக்கான். இந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்லேயும் சொல்கிறான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சிறப்பிப்பதற்காக அவருடைய தியாகத்தை இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை முஸ்லீம்களும் போற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு மாதத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூற வேண்டும் என்பதற்காகவும் அந்த ஆலயத்திலே மக்களெல்லாம் ஒன்று கூடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட தியாகத்தை செய்தார் என்பதை நினைவு கூறுவதற்காகவும் அவர் செய்த தியாகத்தை நினைவு கூறக்கூடிய விதமாக நம்ம உலுகியா ஆட்டை அறுத்து ஆடு மாடுகளை அறுத்து பலியிடமில்ல குர்பானி கொடுக்குறோமா இல்லையா, அதுபோலவே எப்படி அது போன்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்பித்தானோ
அதுபோலவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இந்த மக்கள் என்ன செய்ய நினைவு கூற வேண்டும் என்பதற்காகவே அந்த நாள் குறித்து என்ன செய்யறான் அல்லாஹ் அத்துணை பெரிய சோதனைகளுக்கு மத்தியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இறை நம்பிக்கையோடு வாழ்ந்தார், எப்படிப்பட்ட தியாகத்தையும் செய்ததற்கு துணிந்தார் என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும், மக்கள் நினைவுபடுத்த வேண்டும், அதை அவரை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக, அதிலிருந்து மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறான் அல்லாஹ் இந்த வரலாறுகள்லாம் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல என்னப்படி சொல்லி காட்டுகின்றான், நாம் தான் என்ன செஞ்சோம், அவருக்கு கட்டளையிட்டோம், மூசாவே அந்த மக்களை அழைச்சிட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் வெளியேறி விடுங்கள் என்று சொன்னோம். என் அடியார்களை இறைவில் அழைத்து செல்வீராக, நீங்கள் எதிரிகளால் பின்தொடரப்படுவீர்கள் என்று மூசாவுக்கு அறிவித்தோம். அவன் என்ன செஞ்சான், வெளியான உடனே ஃபிரௌன் தன்னுடைய படைகளுக்கெல்லாம் ஆணையிடறான், போய் அவர்களை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர்கள் பின்தொடர்கிறார்கள். அப்படி பின்தொடரும் போது என்ன பண்ணுறாங்க, போய் ஒரு கடலுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. பின்னாடி ஃபிரௌன் துரத்திக்கிட்டே வர்றான், ஃபிரௌனுடைய படைகள் துரத்தி வருது. அப்படி துரத்தி வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கூட்டத்தாரும் கடலில் போய் நிற்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் சொல்கிறார்கள், முன்னாடி கடல் இருக்குது, பின்னாடி ஃபிரௌனுடைய படை இருக்குது, நம்ம எங்கேயும் போக முடியாது. ஒன்று கடலில் மூழ்கி மரணிக்க வேண்டும், இல்லைன்னா ஃபிரௌனுடைய படை என்ன செய்வான், நம்மை கொன்று விடுவான், சரியாக மாட்டிக்கொண்டோம், மோசமாக சிக்கிக்கொண்டோம் என்று சொல்வதை பார்க்குறோம். இப்படி சொல்லும்போது தான் இந்த எல்லோருக்கும் உள்ள மனநிலை தான். திக்கற்று நிற்கக்கூடிய நேரத்தில், எந்த உதவியும் இல்லை என்று நினைக்கக்கூடிய நேரத்தில், இதற்கு பின்பு எந்த ஒரு வழியும் இல்லை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்று நினைக்கக்கூடிய அந்த நேரத்தில் எத்தனையோ மனிதர்களுக்கு இது போன்ற நிலை வருது. பொருளாதாரத்தால் வருது, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளால் வருது, எண்ணற்ற சூழல் இது போன்ற எண்ணங்களை மனித உள்ளங்களில் ஏற்படுத்துது. அப்படித்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வந்த அந்த கூட்டத்தாருக்கும் எண்ணம் ஏற்பட்டது. ஏன், அதானே ரியாலிட்டி, அதானே யதார்த்தம், அதுதானே. கடலில் போனாலும் செத்து போயிடுவோம், பின்னாடி வரக்கூடிய படையில் சிக்கினாலும் சின்னாபின்னமாகி விடுவோம் என்ற எண்ணத்தில் என்ன செய்கிறாங்க அந்த சஹாபா, அந்த மக்கள், அவரோடு வாழக்கூடிய அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், மாட்டிட்டோம், நீ வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு கட்டத்திற்கு வந்துட்டாங்க. அப்படி சொல்லும்போது தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, கல்லா இன்ன மஹிய ரப்பி சயதி, நீங்கள் அவ்வாறு சொல்லாதீர்கள், என்னை படைத்த இறைவன் எனக்கு உதவி செய்வான், அவன் எனக்கு ஒரு வழிகாட்டுவான் என்று சொன்னாங்க மூசா. அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு நமக்கும் இது போன்ற சிக்கல் வருது. எதுக்கு இந்த ஒவ்வொரு ஆண்டும் ஆஷுராவுடைய தினத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டதை நினைவு கூறப்பட வேண்டும் என்று சொன்னால் நோன்பு வச்சதோடு கிடையாது. நம்முடைய உள்ளத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறை நம்பிக்கை எவ்வாறு இருந்ததோ அது போன்ற இறை நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நம்முடைய இறை நம்பிக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு தான் இருக்கும். இது போன்ற சம்பவங்கள், இது போன்ற வரலாற்று நிகழ்வுகள் இவையெல்லாம் நினைவுபடுத்தப்படும் போது மூசாவுக்கு உதவிய இறைவன் எனக்கு உதவ மாட்டானா என்ற எண்ணம் நமக்கு வரணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் ஆழமான இறை நம்பிக்கையோடு இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வழிகளிலும் உதவி செய்வான். அதற்கு அல்லாஹ் உத்தரவாதத்தையும் தருகிறான். அப்போ என்ன செய்கிறாரு மூசா அலைஹிஸ்ஸலாம், என்ன செய்கிறாங்க, அவ்வாறு அல்ல, நீங்கள் இப்படி சொல்லாதீங்க, என் இறைவனுக்கு இதிலிருந்து இதைவிட பெரிய சோதனை வந்தாலும் அதிலிருந்து காப்பாற்றுவதற்கான வல்லமை அல்லாஹுக்கு இருக்குது. இன்னல்லாஹ் அலா குல்லி ஷையின் கதீர், அவன்தான் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்ற ஆழமான நம்பிக்கை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. அதன் விளைவாகத்தான் என்ன செஞ்சாங்க, இது என்ன, கடல் என்ன, படை என்ன, இதை விட எவ்வளவு பெரியது வந்தாலும் அல்லாஹ் உதவி செய்து விட்டால், அல்லாஹ் ஒன்றை கொடுக்க நாடிவிட்டால் அதை எவனாலும் தடுக்க முடியாது, அல்லாஹ் ஒன்றை தடுக்க நாடிவிட்டால் அதை எவராலும் கொடுக்க முடியாது என்ற ஆழமான நம்பிக்கை தான் சொன்னது. நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. மக்களை பார்த்து சொல்கிறாங்க, அவர்களோடு வந்த மக்களை பார்த்து, யாரை அவர்கள் அடிமை தலையிலிருந்து மீட்டு வந்தார்களோ அந்த மக்களை பார்த்து சொல்கிறாங்க, அவங்க என்ன, அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், அடிமையாக இருந்தால் கூட ஃபிரௌன்ட் அடிமையாக இருந்து உயிர் வாழ்ந்திருக்கலாம், அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றி சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பின்னாடி வந்து இப்படி சிக்கிக்கொண்டோமே என்ற எண்ணம் தானே இருக்கும். இந்த எண்ணத்தை வந்தபோது சொல்கிறாங்க, நீ இந்த எண்ணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் வருமா வராதா? அவருடைய இறை நம்பிக்கை குறைவாக இருந்திருந்தால், பலவீனமாக இருந்திருந்தால், அல்லாஹ்வை பற்றிய புரிதல் சரியாக இல்லாமல் இருந்திருந்தால், நம்மில் ஒருவர் அங்கே இருந்திருந்தால் சொன்ன அப்படிப்பட்ட எண்ணம் தான் வரும். ஆமாம், நீங்கள் அங்கே இருந்தாலும் நல்லா இருந்திருப்பீங்க, இங்கே வந்து இப்படி சிக்கிக்கிட்டீங்களே அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கே வரும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லலாம். ஏன், அல்லாஹ்வின் வல்லமை உணர்ந்திருந்தார்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட சூழலிருந்தும் அவன் காப்பாற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய சூழ்ச்சியாக இருந்தாலும் எவராலும் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வின் உதவியை தட்டி கழிக்க முடியாது, மறுத்துவிட முடியாது, மாற்றிவிட முடியாது என்பதில் ஆழமாக நம்பிக்கை கொண்டிருந்தார் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதனால தான் சொன்னார், அப்படி சொல்லாதீங்க, என் இறைவன் எனக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொன்னோடனே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அந்த வசனத்தில், அவ்வாறு இல்லை,
என்னுடன் என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் கட்டளைறான், நீங்கள் அடிங்க. கடல் தண்ணீர் இருக்கா இல்லையா, அதில் உங்கள்கிட்ட ஒரு கைத்தறி இருக்கா இல்லையா, அதை கொண்டு நீங்கள் அடிங்கள். அது உடனே என்ன செஞ்சு, அது பிளந்து ஒவ்வொரு பிளவும் பெரும் மலை போன்று ஆனது. அங்கே மற்றவர்களையும் வெறுங்க செஞ்சோம். அந்த மலை போல் ஆயிடுச்சு, தண்ணி பிரிஞ்சு மலை போல் ஆயிடுச்சு. இது நம்ம கேட்குறது ஆச்சரியமாக இருக்கும், இல்லாஜிக்கலாக இருக்கும். தண்ணி சேர்ந்துருக்கா இல்லையா, அதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? தண்ணி சேர்ந்துருக்கா இல்லையா? இப்போ மண் இருக்குது, ஒவ்வொரு மண்ணையும் எடுத்துடலாம். தண்ணி கொஞ்சம் எப்படி எல்லக்கூடிய பகுதி சேர்ந்து தான் இருக்கும், தண்ணீர் சேர்ந்து தான் இருக்கும். அப்போ தண்ணீர் பிரிஞ்சு அப்படி தனித்தனியாக நின்றுச்சு அப்படிங்கிறப்ப நமக்கு உள்ளத்தில் என்ன செய்யும், இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற என்ன வரும்? தண்ணீர் சேர்ந்திருப்பது எப்படி சாத்தியம்? அல்லாஹ் தான் தண்ணீரை சேர்ந்திருக்க வைத்தான். அவன் நாடினால் தான் சேர்ந்திருக்க வைத்ததை பிரித்தையும் வைப்பான். அல்லாஹுக்கான அனைத்து ஆற்றலும் இருக்குது. அந்த நம்பிக்கை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்துச்சு. அல்லாஹ் சொல்கிறான், நாம் தண்ணீரை பிரித்தோம், மலை போல் 2 பக்கமும் நின்றுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தாரையும் அதை கடந்து சென்று அவர்கள் நிரப்பரை காப்பாற்றினோம். பின்னாடியே வர்றான், அந்த தண்ணீர் பிளந்து இருந்துச்சா இல்லையா, இதில் ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் பின்னாடியே வர்றாங்க. உள்ளே வரும்போது அல்லாஹ் என்ன செஞ்ச, எந்த தண்ணீரால் பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பிக்கை கொண்ட மக்களை அல்லாஹ் காப்பாற்றினானோ அதே தண்ணீரை கொண்டு நான் தான் இறைவன் என்று சொன்ன ஃபிரௌனை மூழ்கடித்தோன்னு சொன்னோடனே அந்த நேரத்தில் ஃபிரௌன் என்ன செய்கிறான், மூசாவுடைய இறைவனும் ஹாரூனுடைய இறைவனும் என்ன செய்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நம்பிக்கை கொண்டான். அவருடைய நம்பிக்கை என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை அல்லாஹ் என்ன செய்யலாம் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். இது 2 சம்பவம். என்ன அப்படின்னா, ஆழமான நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. எந்த நிலையிலும் இறைவனிடமிருந்து உதவி வந்தால் நம்மளை வெல்லக்கூடியவர் எவரும் இல்லை. அல்லாஹ் நமக்கு உதவி நாடினால் நாம் என்ன செய்ய மாட்டோம், எப்படிப்பட்ட சோதனை அதிலிருந்து வென்று விடலாம் என்ற ஒரு சம்பவத்தை நம்ம படிப்பினையாக எடுத்துக்கணும். அதே நேரத்தில் அவன் அப்படியே ஒரு அரையும் குறையுமா இருந்து நம்பிக்கையில் முழுமையடையாமல் இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், அல்லாஹ் இருக்கலாம் அல்லாஹ் இல்லாமலும் இருக்கலாம், இயற்கையாகவே உலகம் தோன்றி இருக்கலாம், மனிதன் குரங்கிலிருந்து வந்திருக்கலாம் என்ற அந்த கான்செப்டுக்குள்ளெல்லாம் இருந்துக்கிட்டு அல்லாஹ்வை நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இதே நிலை தான் ஃபிரௌனுக்கு ஏற்பட்ட நிலை தான் நமக்கு ஏற்படும். ஃபிரௌன் அவ்வளோ நாள் நினச்சி நான் தான் அல்லான்னு சொல்லிட்டு இருந்தான், நான் தான் இறைவென்று சொல்லி கொண்டிருந்தான், சூனியக்காரர்களாக எதையும் செய்ய முடியும்னு நம்பிக்கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட ஃபிரௌனை அல்லாஹ் மூழ்கடிக்கும் போது விளங்கி கொண்டான். நம்மை நாம் இறைவென்று சொல்லி கொண்டிருந்தோம், நம்மை தாண்டிய ஒரு சக்தி இருக்குது, அதை குறித்து தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல பிரச்சாரம் செஞ்சார், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அதை தான் நம்ம இடத்துல பிரச்சாரம் செய்தார்கள், நாம் அதை மறுத்து விட்டோம். இந்த நிலையில் நம்பிக்கை கொண்டால் நம்ம அல்லாஹ் காப்பாற்றுவான் என்ற அற்ப ஆசை இவனுக்கு என்ன செஞ்சு நம்பிக்கை கொள்ள வைத்தது. சோதனையான காலத்திலே, பிரச்சனையான காலத்திலே இந்த நம்பிக்கையை நாம் உள்வாங்கி செயல்படுத்தினால் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திப்போம். சொந்தங்களுக்கு மத்தியிலே விரிசல்கள் ஏற்படும், ஊரார்களுக்கு மத்தியிலே நம்மை ஒதுக்கி வைப்பார்கள் என்ற நிலை வரும்போது ஒரு மனிதன் உறுதியாக இந்த கொள்கையிலிருந்து நடைமுறைப்படுத்தக்கூடியவனுக்கும் இன்றைக்கு இருப்பது போல இந்த கொள்கையில் இருப்பதினால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. நான் யார் என்ன செய்ய நம்மளை கேள்வி கேட்க மாட்டேன், நான் விரும்பினார் இருக்கலாம், போகலாம் அப்படின்னு நிலையில் ஒரு மனிதன் இருக்கிறனால இது 2க்கும் வித்தியாசம் இருக்குது. எப்படி கஷ்டமான நேரத்தில் பிழைக்க முடியாது, மரணம்தான் நமக்கு என்று உறுதிப்பட்ட நிலையில் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கைக்கும் இறுதி நேரத்தில் ஃபிரௌனுக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சா இல்லையா, அந்த நம்பிக்கை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். எல்லா நிலையிலும் உறுதியாக இருக்கணும். அல்லாஹுடைய வார்த்தை என்று சொன்னால், அல்லாஹுடைய வேதம் என்று சொன்னால் அதை அப்படியே அதில் நம்ம சுயமாக சில விருப்பங்களெல்லாம் கொள்ள முடியாது. ஏன், நம்மை படைத்தது யார்? ஒரு மனிதனாக நம்ம இருக்கிறோம், நம்முடைய நம்ம படைப்புனா சும்மா அப்படி பிடிச்சி வச்ச உருண்டை மாதிரியாக இருக்கிறோம். கண்ணை பார்க்குறோம், இந்த கண்ணுக்கு இருக்கக்கூடிய மெகா பிக்சர் அளவுக்கு நீங்கள் கேமரா உலகத்தில் மனிதனாக கண்டுபிடிக்க முடியல. அத்தனை என்ன செய்யுது, பவர்ஃபுல்லான இருக்குது கண். அதுபோல் பற்கள், இன்னும் சொல்லப்போனால் இதயம், சிறுநீரகம் எப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன செய்யப்படுது, அவையெல்லாம் பார்க்குறது பிரமிப்பாக இருக்குது. இன்றைக்கு இதயத்தில் ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவரை பார்த்து நாம் நினைக்கிறோம் எவ்வளோ பெரிய ஆள் இவர், ஹார்ட்டையே ஓப்பன் பண்ணி அதில் ரிப்பேர் பண்ணுறாரா இல்லையா, இவரை பார்த்தோன்னா அப்படியே நெகிழ்ந்து போயிடும், இத்தனை அறிவாக அவருக்கு இருக்குது அப்படின்ட்டு. ரிப்பேர் பண்ணுற மருத்துவருக்கு உள்ள அறிவை பார்த்து நெகிழ்கிறோமே. இந்த அறிவியலே இல்லாத காலத்தில், மனிதனுக்கு அறிவே இல்லாத காலத்தில் இதை ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய அறிவு எத்தனை பெரியதாக இருக்கும் என்று என்றைக்காவது வியந்திருக்கிறோமா? அதை குறித்து தான் வைக்கணும். படைக்கப்பட்டதை பழுது பார்ப்பவர்களை பார்த்து வைக்கிறோம், படைத்தவனை நாம் நினைத்து பார்க்க மறுக்கிறோம். அதுதான் என்ன செய்யணும், அல்லாஹ் தான் அனைத்து பொருட்கள் மீது ஆற்றல் உள்ளவன். அன்னி ஆலமும் ஆலா தாயலும் அல்லாஹ் சொன்ன, நான் அறிவேன் நீங்கள் அறிய மாட்டீங்கன்னு எல்லாம் சொல்லி காட்டுகின்றான்.
அப்போ அல்லாஹ்வின் அறிவை கொண்டு அவன் சொல்லக்கூடிய செய்தி தான் வேதம், குர்ஆன். அவனுடைய வஹியை ஏற்று அல்லாஹ்வின் தூதர் வஹியிலிருந்து படிப்பித்தது தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை. அப்போ இந்த இரண்டையும் என்ன செய்யணும், நம்முடைய அறிவியலத்துக்கு ஓரமாக வச்சுட்டு அதுக்காக பிளைண்டாக ஏற்றுக்கூடான்னு சொல்லலை, அப்படியே சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள. அல்லாஹ்வே சொல்கிறான், எந்த செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டாலும் இந்த வேதத்திலிருந்து சொல்லப்பட்டாலும் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அது சிந்திப்பார்கள், சிந்திக்கும் போது அவர்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ அல்லாஹ்வுடைய அறிவு தான் மிகைத்தது, அவன் சொல்லக்கூடிய செய்தி தான் அறிவின் உச்சத்தை தொட்ட செய்தி. அப்போ அல்லாஹ்வுடைய வேதத்தை சரியாக பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது சரியாக நம்பிக்கை வைத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ்வின் தூதரையும் பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ்வின் புறத்தில் உதவியை இறக்குவான். அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், எங்கள் இறைவன் அல்லாஹ் தான். காலு ரப்புன் அல்லாஹு சும்மஸ்திகாமு, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று கூறி பின்னர் அதில் உறுதியாக இருப்பவரிடம் வானவர்கள் இறங்கி சொல்வாங்களாம், அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்வார்கள். இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் நாங்கள் உங்கள் உதவியாளர்கள், நிகரற்ற அன்புடைய மன்னிப்பவனின் விருந்தாக நீங்கள் ஆசைப்படுவதை உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் கேட்பதும் உண்டு என்று அவர்கள் சொன்ன செய்வாங்க. நீங்கள் விரும்பியதும் ஆசைப்படக்கூடியதும் நீங்கள் வாய் திறந்து கேட்கக்கூடியதும் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் சொல்லி காட்ட, யார் அல்லாஹ் தான் இறைவன் என்று நம்பிக்கை கொண்டு அவனுடைய வேதத்தை பின்பற்றி அவன் தூதரை பின்பற்றி வாழ்ந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து அதில் உறுதியாக இருக்கணும். அப்பப்போ அப்படியே என்ன செய்யல, ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கக்கூடாது. 2 நாளைக்கு அல்லாஹ் செஞ்சது இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறது, 2 நாளைக்கு அதில் என்ன அப்படி ஆயிடுச்சு, தொழுது வணங்கி என்ன பண்ணுறது, எல்லாமே நமக்கு ஒரு மோசமாக இந்த உலகத்தில் கஷ்டமாகவே வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறது. இந்த மாதிரி என்னென்னா வச்சுக்கூட, அல்லாஹ் கஷ்டத்தையும் கொடுப்பான், இன்பத்தையும் கொடுப்பான். அல்லாஹ் சொல்கிறான், சிரமத்திற்கு பிறகுதான் இலகு இருக்குது, சிரமத்திற்கு பிறகுதான் இலகு இருக்குது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ சிரமம் வந்தாலும் அல்லாஹ் தான் எனக்கு தர்றான், அதில் பொறுமையாக இருக்கணும். இப்போ சந்தோஷம் வந்தாலும் அல்லாஹ் தான் எனக்கு தந்தான் என்று அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கணும், பெருமை அடிக்காமல். அப்போ அப்படி அல்லாஹ் தான் இறைவன் என்று நம்பிக்கை கொண்டு அதில் உறுதியாக இருந்தால், உங்களுக்கு யார் அல்லாஹ் இறக்குறான், வானவர்களே உங்களுக்கு உதவிக்காக இறக்குறான். அவங்க சொல்லுவாங்க, சொர்க்கம் குறித்து நற்செய்தி உங்களுக்கு சொல்வார்கள், இந்த உலக வாழ்க்கையும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம், நாளை மறுமையிலும் மாணவர்களாகி நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம், நீங்கள் விரும்பியதும் கிடைக்கும், வாய் திறந்து கேட்டதும் கிடைக்குங்க. வாய் திறந்து கேட்டால் நமக்கு கிடைக்கும், அந்த நமக்கு அதில் ஒரு பிரச்சனை இல்லை. நாம் ஒன்றை விரும்புகிறோன்னு வச்சுக்கோங்க, உள்ள விரும்புது, அதை எப்படி கொடுக்க முடியும்? அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். இவையெல்லாம் இன்றைக்கு எப்படி பல நவீன விஞ்ஞானங்களை நம்ம செஞ்சுட்டோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது போன்ற நிலை நாளைக்கு சொர்க்கத்தில் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் விரும்பியதும் அவர்கள் கேட்டதையும் நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கணும். அப்போ இந்த உலகத்தில் வாழும்போது நம்பிக்கையாளராக, உறுதியான நம்பிக்கையாளராக, எல்லா நிலையிலும் நம்பிக்கையோடு வாழக்கூடிய மக்களாக, நம்பிக்கை அல்லாஹ்வை நம்புகிறோன்னு வச்சுங்க, அதுக்கு வெளிப்பாடு என்ன, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு கட்டுப்பட்டு வாழணும், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளுக்கு கட்டுப்பட்டு வாழணும். அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் தான் உறுதியான நம்பிக்கை. கஷ்டம் வரக்கூடிய நேரத்திலும், இந்த உலகத்தில் பல இழப்புகள் வரும் என்று நினைக்கக்கூடிய நேரத்திலும் உறுதியோடு நாம் வாழ்ந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ள முடியும். சொர்க்கம் குறித்த நற்செய்தி நமக்கு வரும், அல்லாஹ் நம்ம மலக்குகளை நமக்கு துணையாக அனுப்புவான், இந்த உலகத்தில் நாளை மறுமையிலும் மிக சிறந்த வாழ்வை நமக்கு அல்லாஹ் தருவான் என்ற படிப்பினை இந்த ஆஷுராவுடைய நோம் நமக்கு கொடுக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி அல்லாஹ் உதவினானோ அதுபோல் எனக்கும் உதவுவான் என்ற ஆழமான நம்பிக்கை ஒவ்வொருடைய முஸ்லீம்லையும் உள்ளத்திலையும் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் என்ன செய்வான், அந்த உறுதியான நம்பிக்கைக்கு தான் அல்லாஹ் பரிசு தருவான். நம்பிக்கை இல்லாமல் பேருக்கு 4 பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது செய்தோம் அப்படின்னா அந்த செயல்கள் எல்லாம், அமல்கள் எல்லாம் அல்லாஹ் நாளை முகத்திலே தூக்கி வீசி விடுவான் என்பதை ஆழமாக மனதில் புரிய வைத்துக்கொள். யார் என்ன நினைத்தாலும் என் இறைவனுடைய வார்த்தையை நான் பின்பற்றுவேன், என் இறை தூதருடைய போதனையை பின்பற்றுவேன். இந்த உலகத்தில் யார் என்னை எப்படி நினைத்தாலும் சரி, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்ற ஆழமான நம்பிக்கை என் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதன்படி நாம் செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என் முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.